ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த வேளையிலும் கூட நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமா உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. நில்லு கொஞ்சம் கவனிங்க. என்ன வார்த்தை உங்களுக்கு வருகிறது என்று சொல்லி கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. 1 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 3-4 வசனத்தை வாசிக்கும் போது, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. இதுவே தேவனுடைய பார்வைக்கு விலையேற பெற்றது. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தை கொண்டு வருகிற ஆண்டவரை கேட்கிற பிள்ளைங்களோடு கூட நீங்க பேசுங்க. பிரியமானவர்களே, தேவனுடைய பார்வைக்கு விலையேற பெற்றது என்று சொல்லி இந்த இடத்துல இந்த 4ஆம் வசனத்துல கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய பார்வைக்கு விலையேற பெற்றது எது என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, அதாவது பெண்கள் மயிரை பின்னி ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துதலாகிய இந்த புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இருக்கக்கூடாது. அது கடவுளுடைய பார்வைக்கு விலையேறப்பட்டது இல்ல அப்படின்னு சொல்றார். அப்படியானால் தேவனுடைய பார்வைக்கு விலையேற பெற்றது எது என்று சொல்லி 4ஆம் வசனம் சொல்லுது, அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும். சாந்த குணம். இயேசு சொல்லும் போது, நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து ஒரு சாந்த சுபாவம் கொண்டவராய் இருந்தார். அவருக்கு இருந்த வல்லமை சாதாரணமானதல்ல. வானத்தை பூமியை உண்டாக்கின வல்லம் அவர்கிட்ட இருந்துச்சு. செத்து போன மனிதனை உயிரோடு எழுப்புகிற வல்லமை இயேசு கிட்ட இருந்துச்சு. ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிற அமைதலாக்குகிற வல்லமை அவர்கிட்ட இருந்துச்சு. குஷ்ட ரோகிய சொஸ்தமாக்குற வல்லமை இருந்துச்சு. மரித்து போன லாசருவை 4 நாள் கழிச்சு போய் அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். அப்படியானா அவர்கிட்ட சாதாரண வல்லமையா? சாதாரணமானவர் அவரு? பயங்கரமான தேவன் இயேசு கிறிஸ்து. அவ்வளவு பெரிய மகிமையான பயங்கரமான தேவன் சொல்றாரு, நீங்க உங்க வாழ்க்கையில சாந்த குணமுள்ளவர்களா இருங்க என்று சொல்லி. சாந்தின்னு பேர் வச்சிருப்பாங்க, ஆனா அது கேட்ட கிரியைகள் காணப்படாது. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க சாந்த குணமுள்ளவர்களா நீங்க வளர ஆரம்பிக்கணும். இயேசு கிறிஸ்துவை கவனிச்சு பாருங்க. எவ்வளவு சாந்த குணமுள்ளவரா அவர் காணப்பட்டார். சீசருடைய கால்களை போய் அவர் கழுவுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வளவு வல்லமை படைத்த தேவன், அவ்வளோ சாந்தமா இருந்தார். இயேசு கிறிஸ்து பிடிச்சு அடிச்சு அவரை கொலை செய்ய எல்லாம் வந்த போது அமைதலா இருந்தாரு. அவர் சொன்னாரு, நான் நினைச்சா இப்ப தூதர்களை அனுப்புனா உங்களை எல்லாம் சங்காரமாக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். பிதா என்னை எதுக்கு அனுப்பினாரோ அதை நான் நிறைவேற்றுவதற்கு எனக்கு சாந்த குணம் தேவை. அதனால அவர் சாந்தமா இருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மற்ற ஜனங்களே, உங்க வாழ்க்கையில் அந்த சாந்த குணத்தை நீங்கள் அனுபவித்துக் கொள்ள வேண்டும். அந்த சாந்த குணம் வருவதற்காக ஆண்டவரிடத்தில் அதிகமாய் கேட்க வேண்டும். அந்த சாந்த குணமுள்ளவர்களாய் நீங்கள் வாழ்வீர் என்று சொன்னா இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அது விலையேற பெற்றது. கடவுளுடைய பார்வைக்கு வெள்ளி பொன்னை காட்டிலும் வைரத்தை காட்டிலும் தங்கத்தை காட்டிலும் விலையேற பெற்றது சாந்த குணம். அந்த சாந்த குணம் உள்ளவர்களாய் நீங்கள் வாழ்வீர் என்று சொன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதிலேயே இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அவருக்கு அவர் மனத்தாழ்மையுள்ளவராய் காணப்பட்டார். இது இருதயத்தில் மறைந்திருக்கிற நல்ல குணம். மனத்தாழ்மை இருக்க வேண்டும்.
ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா சோத்திரம், நீங்க போன உடனே உயர்ந்த இடத்துல உட்காராதீங்க, ஒரு தாழ்ந்த இடத்துல போய் உட்காருங்க. உங்களை அழைத்தவர் கூப்பிட்டு, ஏன்பா நீங்க அங்க உட்காருறீங்க, வாங்க இந்த உயர்ந்த இடத்துல உட்காருங்க அப்படின்னு சொன்னா அங்க உங்களுக்கு கனம் உண்டாகும். அதை விட்டு நீங்க என்ன கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல போய் சோத்திரம் மேலான இடத்துல உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா சோத்திரம், உங்களை கூப்பிட்டவங்க உங்களை விட கனமானவங்களை கூப்பிட்டு இருப்பாங்க. அவங்க வரும்போது அவங்க சொல்லுவாங்க, ஐயா கொஞ்சம் இப்படி இந்த பக்கம் வந்து உட்காருங்களா, இவங்க வந்து அந்த இடத்துல உட்காட்டுன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு அவமானம் காணப்படும். அதனால பிரியமானவர்களே, சாந்தமும் அமைதியிலுள்ள குணம் உங்களுக்குள்ள வளர ஒப்பு கொடுங்க. அது கடவுளுடைய பார்வைக்கு விலையேற பெற்றது. சாந்தம் உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறாராம், தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறாராம், மேட்டிமையான கண் கொண்டவங்களை தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால கர்த்தர் உங்களை உயர்த்த உயர்த்த, படிப்புல உயர்த்தினாலும் சரி, பொருளாதாரத்துல உயர்த்தினாலும் சரி, பிசினஸ்ல கர்த்தர் உங்களை உயர்த்தினாலும் சரி, உங்களை எதில கர்த்தர் உயர்த்தினாலும் உயர்த்த 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 அந்த தாழ்மையை தரித்து கொள்ளுங்க. தாழ்மையோடு நீங்க நடந்து கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை இன்னும் மேன்மேலும் உயர்த்துவார். அது இயேசு கிறிஸ்துவோட பார்வைக்கு விலையேற பெற்றதா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட குணத்தை வருவித்துக் கொள்வதற்காக செபிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களுக்காக செபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய பார்வைக்கு விலையேற பெற்றது எது என்று சொல்லி 2 காரியங்களை தியானிக்க உதவி செஞ்சீங்க. இதை கேட்கிற ஜனங்கள் அப்படியே ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வார்களாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், பெரிய காரியம் செய்ய வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாம் இயேசு கிறிஸ்துவிற்கே இடங்கள் ஏறெடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.